இன்னைக்கு முடிவு பண்றேன்டா, இந்த கைப்புள்ளையா அந்த கட்டதுறையான்னு. பிடிச்ச கலர் எனக்கு உசிறு, திமுக உசிறு. எனக்கு அடுத்த முதல்ல வருவது உதயநிதி தான் மீண்டும் ஒதிப்பார். ₹1 இப்படி நடிக்கிறானே, இவனுக்கு 50 காசு கொடுத்துருக்கலாம் போல. அண்ணா அறிவாலயத்தில் ஜென்சி திமுக எனும் தலைப்பில் இளம் தலைமுறையினர் சந்திப்பு நடைபெறுகிறது. நிகழ்ச்சியில் பல்வேறு தலைப்புகளில் இளம் தலைமுறையினர் சிறப்புரை ஆற்றுகிறார்கள். அண்மை செய்தி. மேரேஜ் ஆகாத இளைஞர்களே, நாம ஒரு பருவ போராட்டத்தை சந்திக்க போறோம். அந்த பருவ போரை எதிர்கொள்றதுக்கு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தேவை 5 யானை பழம், 6 குதிரை பழம், 7 தக்காளி பழம், 8 சப்போட்டா பழம், 9 கொய்யா பழம். கொத்தடிமை. We are proud கொத்தூஸ். நாங்கள் கொத்தடிமைகள் தான். இது கொத்தடிமை கூட்டம் தான். அவரே சொல்றாரு. வெரி குட், வெரி குட். ஆமா, இது குடும்ப கட்சி தான். திமுக குடும்ப கட்சி தான். காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. யார் சொன்னதுன்னு தெரியல. இந்த உசு பெற்றவங்கிட்ட உம்முனும் கடுப்பேற்றவங்கிட்ட கம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்குமா. இந்த பானை தண்ணி எடுத்து போய் கொட்டி கக்கூஸ் கொடுப்போம் சொல்றாங்கல்ல. என் அண்ணன் சொன்னது 2006 இருந்து 2011 திமுக வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட் சொல்லிட்டு ரொம்ப இலக்கணமா பேசிட்டாங்க. கொண்டாடி உன்னை செருப்பால் அடிச்ச கதையெல்லாம் நான் கேட்கல. அன்னைக்கு மதியம் 1 மணிக்கு மாமா பக்கம் ஆஸ்பத்திரிக்கு வந்தியா? அப்போ உன் காலில் என்ன ஓதினாரு அதை மட்டும் சொல்ல. திமுக வெற்றி பெற்றுச்சு. ஆனா மைனாரிட்டி கவர்மெண்ட்னா எப்படி ரன் பண்ணுன்றது இப்ப இருக்கிற ஆட்சியாளர்கள் எல்லாம் எங்களுக்கு தெரியும். மூடு நீ. அண்ணா கேக்குதாண்ணா? நல்லா கேக்குதாண்ணா? மைனாரிட்டி கவர்மெண்ட்னா எப்படி ரன் பண்ணணும்னு என் தலைவன் கலைஞர்கள் அவர்கிட்ட போய் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா அப்படி பொத்திண்டி நில்லையா ஓரமா உஜாலாவை எடுத்து உச்சியில ஊற்றிட்டு இருப்பான். 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்சியை ஆரம்பிப்பாங்களா, அண்ணா வணக்கங்கண்ணா வணக்கங்கண்ணா வாங்கண்ணா அப்படின்னு சொல்லுவாங்களாமா. அப்புறம் முதலமைச்சர் பதவியில போய் உட்காந்துட்டானா ஓகேண்ணா ஓகேண்ணா. பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கியா? அதெல்லாம் பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்குன்ற. அட நம்பியா, பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கு. பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். பாரு வர நம்பி யார முறைக்கிற? முறைக்கிற மாதிரி தான் இருக்கு. என்ன முறைக்கிற? எதுக்கு திருப்பி முறைக்கிற? எல்லாம் வாங்க அடிக்கிறது ஆட்சிக்கிறா. வா 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 வா. ஓட்டு போட ஜெயிக்க வச்சானா? உள்ளாட்சி தேர்தலில் யாருன்னா வேட்பாளருனா அப்படின்னு கேட்டீங்கன்னா எம்எல்ஏக்கே யார் அடையாளம் தெரியல. இல்ல உள்ளாட்சி தேர்தலில் எப்படி? உள்ளாட்சி தேர்தலில் திமுக அடையிற வெற்றியை பார்த்து இன்னைக்கு இருக்கிற கூட்டத்தை பார்த்தே இன்னைக்கு அல்லு சில்லுகள்லாம் வேற சேதறிட்டு இருப்பாங்க. நிறைய வேலை இது. உன்னோட பெரிய வில்லன்கள்லாம் இருக்கிறானுங்க. சும்மா உன்னையே சுத்தி சுத்திலாம் வந்துட்டு இருக்க முடியாது. சோ மிகப்பெரிய ஒரு எழுச்சியும் வெற்றியும் அடையும் மாற்று கருத்து கிடையாது. உனக்கு வாய் ஜாஸ்தி. உனக்கு தெரிஞ்சு போச்சா? என்ன பண்றீங்க? அமையா ஓடி வருகிறான். சொல்றேன் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஐயோ, அவர் பாட்டுக்கு சொல்றத சொல்லிட்டு போயிட்டாரு. சோசியல் மீடியால எதனா பண்ணுங்க, இவன் ரொம்ப பண்றானே, ஐயோ என்னைய காப்பாத்துங்க, இதெல்லாம் என் ஃபீல்டுல கொண்டு வந்து விடாதீங்க. I don't care. தற்போது கிடைத்திருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பெரம்பலூர் மாவட்டம் குன்னத்தில் திமுக மற்றும் விசிகாவினர் இடையே மோதலானது ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர். நீ வேற பேசாம உட்காரப்பா. மாமே நின்ற இடத்துல இருந்து 2 ஜம்பளம் அப்படியே போய் அவன் நெஞ்சு சட்டை புடிச்சு முட்டுனே பாத்துக்க. ஒரு முட்டு மனுஷன் அவங்க ஒரு ஈவு இறக்கம் இல்லாம நடந்துக்கிறாங்க. கழுத எதுக்குடா ஒரு தாயில்லா புள்ளைய போட்டு இப்படி துவைச்ச? என்ன சிங்கம்னு சொன்னா அடிக்காம